கவர்மெண்ட் சிம்பிளர் ரீசைக்கிளிங்னு ஒரு நியூ ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 31st March 2026 இருந்து நடைமுறைக்கு வரும். சோ இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு போங்க. சிம்பிளர் ரீசைக்கிளிங் சிஸ்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வேஸ்ட் கலெக்ஷனை வந்து அக்ராஸ் தி இங்கிலாந்து ஃபுல்லாவே வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கவுன்சிலுக்கு ஏத்த மாதிரி எந்த சிஸ்டமும் இல்லாம ஆல் ஓவர் எல்லா கவுன்சிலுமே வந்து ஒரே சிஸ்டமா ஃபாலோ பண்ணுவாங்க அக்ராஸ் தி இங்கிலாந்து. சோ இந்த ரூல் வந்து எதன் அடிப்படையில் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, த என்விரான்மெண்டல் ஆக்ட் 2021 அண்டர்ல இந்த நியூ ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த நியூ சிஸ்டம்ல மேண்டேட்டரி வேஸ்ட் செப்பரேஷன் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபுட் வேஸ்ட் வீக்லி கம்பல்சரி, கார்டன் வேஸ்ட், ஜெனரல் வேஸ்ட், பிளாஸ்டிக் அண்ட் கார்ஸ் வேஸ்ட், அண்ட் தென் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ரீசைக்கிளிங், அதாவது பிளாஸ்டிக்ஸ், கிளாஸஸ், மெட்டல்ஸ் அப்படின்ற மாதிரி மேண்டேட்டரி வேஸ்ட் செப்பரேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட்ஸ், பிசினஸ், பப்ளிக் செக்டர், ஸ்கூல்ஸ் இந்த எல்லா பிளேஸுக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். சோ ஸ்பெஷலா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, on 31st March 2026 onwards all the households வந்து மஸ்ட் இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ அதுக்கேத்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் கவுன்சில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் on 31st March 27 onwards பிளாஸ்டிக் ஃபிலிம்ஸ் லைக் பேக்ஸோ ஆர் எல்ஸ் ராப்பர்ஸ்மே வந்து இதுல கலெக்ஷன் ஆஃப் வேஸ்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஃபோர் ரூல்ல டிஃப்ரெண்ட் கவுன்சில் வந்து டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 பின்ல இருந்து அப் டு 10 பின்ஸ் வரைக்கும் வந்து வரக்கூடிய ஒரு நிலவரம் இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் சார்ட்டிங்னால நிறைய ரீசைக்கிளிங் வந்து ரிஜெக்ட் ஆகி இருந்தது. சோ இந்த நியூ ஸ்கீமின் அடிப்படையில அவங்க என்ன கோலை வந்து முன் வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது போஸ்ட் கோட் லாட்டரியை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீமை கொண்டு வந்து இருக்காங்க. ஃபைனலி இந்த ஸ்கீமின் அடிப்படையில கவர்மெண்ட் வந்து என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கரண்டா ரீசைக்கிளிங் வந்து அப் டு 44% இருக்கு. சோ 2035 போல இது வந்து அப் டு 65% இருக்கும் கொண்டு வரணும் அப்படின்ற டார்கெட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட அல்டிமேட் ஏம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெட்டர் ரீசைக்கிளிங் குவாலிட்டி, லெஸ் கண்டமினேஷன், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரியை வந்து கொண்டு வரும்.